நம்ம உடம்பு ஒரு அதிசயமான மிஷின். அதுக்கு தன்னை தானே சரி செஞ்சுக்கிற சக்தி இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தன்னை தானே புதுப்பிச்சுக்குது. இந்த இயற்கை சுழற்சியை புரிஞ்சுக்கிட்டு நாம அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டா ஆரோக்கியமா வாழலாம். உடலின் இயற்கை சுழற்சி மற்றும் அதற்கான நேரம். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை இந்த நேரத்துல நம்ம உடல் தன்னை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது நிணநீர் மண்டலம் லிம்பாட்டிக் சிஸ்டம் நச்சுக்களை வெளியேற்றும் வேலையை செய்யும். அதனால இந்த நேரத்துல அமைதியா இருக்கணும். செல்போன், லேப்டாப் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல ஓய்வெடுக்கிறது நல்லது. இரவு 11 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை இந்த நேரம் கல்லீரல் தன்னை சுத்தம் செஞ்சுக்கும் நேரம். இந்த நேரத்துல நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தா மட்டும்தான் கல்லீரல் தன்னோட வேலையை சரியா செய்ய முடியும். அதனால சீக்கிரமா தூங்க போறது ரொம்ப முக்கியம். அதிகாலை 1 மணி முதல் 3 மணி வரை இந்த நேரத்துல பித்தப்பை கால் பிளாடர் தன்னை புதுப்பிச்சுக்கும். கல்லீரலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த உறுப்பு செரிமானத்துக்கு ரொம்ப உதவும். இந்த நேரத்திலையும் நாம நல்லா தூங்கிட்டு இருந்தா மட்டும்தான் பித்தப்பை தன்னோட வேலையை சரியா செய்யும். அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை இந்த நேரம் நுரையீரல் தன்னை சுத்தம் செஞ்சுக்கும் நேரம். இந்த நேரத்துல சிலருக்கு இருமல் வரலாம். அது நுரையீரல்ல இருக்கிற சளியை வெளியேற்றுறதுக்கான அறிகுறி. இந்த நேரத்துல எழுந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது நல்லது. அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை இது பெருங்குடல் தன்னை சுத்தம் செய்யும் நேரம். இந்த நேரத்துல நாம மலம் கழிச்சு உடம்ப சுத்தப்படுத்தணும். இதுதான் காலையில குடல் சுத்தப்படுத்துறதுக்கான சரியான நேரம். காலை 7 மணி முதல் 9 மணி வரை இந்த நேரம் சிறுகுடல் சுறுசுறுப்பா இயங்கும் நேரம். அதனால இந்த நேரத்துல நாம சத்தான காலை உணவை சாப்பிட்டா அது நல்லா செரிமானம் ஆகும். நம்ம உடல் சொல்றத கேட்டு இந்த நேரங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டா நாம எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா வாழலாம். இதுல உங்களுக்கு வேற ஏதும் சந்தேகம் இருந்தா கேளுங்க.